ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிலா குட்டியோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அன்பாக்சிங், நிலாவோட ரியாக்ஷன்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்து எப்படி இருந்துச்சு, சண்டே மதியம் ஸ்பெஷல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே எப்படி செய்கிறது, ஈவினிங் டைம் ரொட்டீன் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் 7 o'clock கிட்ட இருக்கும். நான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நிலா குட்டி இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ரிலாக்ஸாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸில் தான் எப்போவுமே டீ போடுவேன். ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பால், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீ சூப்பராக இருக்கும். மார்னிங் லைட்டான டிஃபன் தான் பிளான். மதியம் கொஞ்சம் ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்றங்காட்டி மார்னிங் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு உப்புமா மட்டும் செஞ்சு சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு எல்லாம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாப்புவோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிலாவோட அப்பா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்பா ஃபோட்டோ எடுக்க ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போயிருந்தேன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு அவங்க ஒரே சேட்டை. எல்லா ஃபோட்டோலையும் வெளியே காட்டிட்டு 10 to 15 ஃபோட்டோஸ் எடுக்கிறக்குள்ளேயே நம்மளுக்கு ஆச்சு போச்சுன்னு ஆயிடுச்சு. அதில் 2 ஃபோட்டோஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி ஃப்ரேம் போட கொடுத்துருந்தோம். ஒன்று ஃபேமிலி ஃபோட்டோ, இன்னொன்று பாப்பாவோட ஃபோட்டோ. ஃபேமிலி ஃபோட்டோ இது தான். இன்னொன்று தீம் வச்ச மாதிரி பாப்பா ஃபோட்டோ. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்த 2 மேரேஜ் ஃபோட்டோஸும் காட்டியிருக்கேன். அதுவே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு சின்ன டிப், வெங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா தொளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் ஆகாது. அப்போவே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தேவையான பொருளெல்லாம் கவுண்டர் டாப்பில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் வச்சுட்டேன். அப்புறம் நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கைப்பிடி அளவு புதினா தழை, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 20 பல் வெங்காயம், 20 பல் பூண்டு, 4 ஏலக்காய், 4 சின்ன பீஸ் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒரு டைம் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைம் தான் வாஷ் பண்ணுவேன். ஒரு டைம் வாஷ் பண்ணும்போதே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஃப்ளேவர்ஸே போயிடும். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. மசாலா எந்த அளவுக்கு வதங்குதோ அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடும் சிக்கன். நெக்ஸ்ட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் பார்த்துட்டு 2 விசில் வச்சு அடித்தா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நிலாக்குட்டி தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. சரி, அவங்கக்கிட்ட ஃபோட்டோ காட்டி ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கலான்னு கொண்டு போயிருந்தோம். பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன்ஸ் இல்லை. பார்த்துட்டு 2 தட்டு நாங்கள் ஃபோட்டோ வாங்கி வச்சு நெக்ஸ்ட்டு விளையாடுறதுக்கு புதுசாக நம்மளுக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்கார பார்க்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 4 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, 4 சின்ன துண்டு இஞ்சி, 50 கிராம் கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி ஒன்று பாதியமாக வதக்கி விட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபிஷ்ஷை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி 10 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை ஆட் பண்ணி 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ஃபிஷ் நல்லா வந்துடும். ரொம்ப நேரம் வந்தால் மீன் கரைஞ்சி போயிடும். நெக்ஸ்ட்டு பிரியாணி, ஒயிட் ரைஸ், ஃபிஷ் குழம்பெல்லாம் வச்சு நல்லா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் டைமில் வெளியே பார்க்கும்போது நல்லா ராம் சீதாப்பழம் ஒன்று பழுத்து இருந்துச்சு. நான் ஆல்ரெடி கார்டன் டூரில் சொல்லியிருப்பேன்.
அதை வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் டைம் டீ போட்டு குடிச்சிட்டு டைம் வந்து 6 கிட்ட ஆயிடுச்சு. மாடு கட்டுற டைம் ஆயிடுச்சு. மாட்டுக்கு வந்து மேவு வைக்கணும், தண்ணி கட்டணும், அந்த மாதிரி ஈவினிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.